தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களோட உண்மையான விஸ்வரூபம். இது என்ன ஜோசியரை எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு. இதுல ஒரு கிரகம் நன்மை செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்யுது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார். இதே காலகட்டத்தில் சுக்கிரன் மேசராசியில பயணிக்க போறாரு. புதன் மேசம், ரிஷபம், மிதுனம்னு 3 ராசியில பயணிக்க போறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீச நிலையில இருந்த செவ்வாய் பூமி காரகன் அவர் கடகராசியிலிருந்து 8ஆம் தேதி பயிற்சியாகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் கேதுவோட இணைய போறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு. இது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு. சரி, உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை, இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்க எந்த இடத்துலலாம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசி அதிபதி அற்புதமான இடத்துல உட்கார்ந்து இருக்கார். குரு 7ஆம் இடத்துல இருக்கார். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்படிதான் இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு பிறகு ஒன்னும் நல்லது நடக்கும்னு சொன்னீங்க ஜோசியரை, நடக்கலையே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமா இருந்த செவ்வாய் பலமிழந்து போய் இருந்துட்டாரு, நீசமாயிட்டாரு. கடகராசியில போய், அதுவும் எந்தனாவது வீட்டுல அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிட்டாரு, நீசமும் அடைஞ்சு போயிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது. எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல சில பேருக்கு மன நிறைவு அப்படிங்கறது இல்ல. ஒரு குழப்பம், அடுத்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படிங்கிற பதட்டம். சில பேருக்கு கொஞ்சம் கடன் அப்படிங்கறதும் சேர்ந்து போயிருக்கும். அது மாதிரி தொழில பாத்தீங்கன்னா கூட்டாளிகளால சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் கூட இருந்திருக்கும். அதாவது 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கணும். ஆனா கூட்டு தொழிலால பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு. இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேல வரப்போற நாள்ல எல்லாமே அடுத்தடுத்து நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அர்த்தாசிரம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கறதும் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கறத கொடுத்தது. அதனால இந்த பழசெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இதுக்கு மேல நீங்க நல்லா இருப்பீங்க. அதாவது குருவோட பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்க போகுது. குரு பகவான் ராசிக்கு 7ஆவது வீட்டுல இருக்காரு அப்படின்னா, திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு. வயசு 35 தாண்டிருச்சு, 40 நெருங்கிருச்சு, தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு, இன்னும் வரணும் அமையில, எங்கெங்கயோ நானும் அலைஞ்சு பார்த்துட்டேன், பொண்ணு கிடைச்சா மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைச்சா பொண்ணு கிடைக்கலங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி பேச்சுவார்த்தையை தொடங்கணும்னா ஜாதகம் சரியில்லைன்னுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ரூட்ல தட்டிக்கிட்டு போயிடுது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேல திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிரும். திருமணம் அப்படிங்கிறது இதுக்கு மேல உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். மாதிரி வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் இனிமேல் நடக்கும். ரொம்ப காலமா வீட்டுல சுப நிகழ்ச்சிகளே நடக்கல, ஏகப்பட்ட துக்கங்களை தான் பார்த்தோம் அப்படிங்கிற நிலைமெல்லாம் மாறி இனிமே சுபகாரிய தடைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது கோவமோ, குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரலையோ, வீடே பீட பிடிச்ச மாதிரி இருக்குதே, போதே வருதே எல்லாம் பயங்கர மனக்குழப்பம் வந்திருக்கும். இந்த மாசம் தொடங்கி 8ஆம் தேதிக்கு மேல, அதாவது செவ்வாய் பயிற்சியான பிறகு ஒரு தடவை போய் குலதெய்வ ஆலயத்துல போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. அதன் பிறகு அடுக்கடுக்கா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க தொடங்கும். அது மாதிரி இந்த மாசம், அதாவது இந்த மாசம் தொடங்கி 2ஆம் தேதி புதன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறார். 7ஆம் இடத்துக்கு போற புதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைங்க இப்ப படிச்சிருக்கு, ஒரு உயர்கல்விக்கு போகணும், அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல, ஒரு மார்க் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் சரியான இடத்துல சரியான கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். யாராவது ஒருத்தர் மூலமா நல்ல ஆலோசனை அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரி, இந்த படிப்பு தான் படிக்கணும், எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், இல்ல நீங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறதுக்கு வந்துருவீங்க. இது மாதிரி உத்தியோகத்தும் பாத்தீங்கன்னா
பெரிய பெரிய நல்ல நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்பு அப்படிங்கிறது வரும். ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நமக்கு இருக்கிற சம்பளம் பத்தல, பெருசா சம்பளமும் உயர்த்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வருஷமா ஓட்டி விட்டேன், எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, என்ன பண்றது, இதையும் விட்டுட்டு என்னடா பண்றது அப்படின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கூட வேற நல்ல நிறுவனங்கள்ல இருந்து நல்ல சம்பளத்துக்கு உங்களுக்கு அழைப்புகள் வரும். அதை ஏத்துக்குங்க. அது மாதிரி சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கு. ரொம்ப நாளா வெளிநாடு போகணும், என்னத்தை இங்க ஓட்டி ஒன்றும் பண்ண முடியல, கைக்கும் வாய்க்குமே பத்தல, ஒரு சிங்கப்பூர், துபாய், மலேசியா இப்படி எங்கேயா போயிட்டு ஒரு 5-6 வருஷத்தை ஓட்டிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதுமாரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. காதணி விழா, கல்யாணம் அப்படின்னு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் உறவுகள் வகையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ரொம்ப நாளாக பிரிந்திருந்த சொந்த பந்தங்கள் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு. ஏதோ ஒரு ரூட்டில் தாய் மாமன்ட்ட பிரச்சனை, பொண்ணு கொடுத்த இடத்துல பிரச்சனை, பொண்ணு எடுத்த இடத்துல பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, ஒரு நில பிரச்சனை, பங்காளிகளோட பேசிக்கிறது இல்லை, இப்படி விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல பழைய பகையை மறந்துட்டு எல்லாம் ஒன்று கூடி உட்காந்து நல்ல சந்தோஷமா இருக்க போறீங்க. அது மாதிரி இந்த மாசம் 8ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி இருக்கு. செவ்வாய் சிம்மத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கேதுவோட இணைகிறார் அப்படிங்கறதால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு நீங்க பாகம் பிரிக்கலாம். இப்ப அண்ணன் தம்பி ஒரு பங்காளிகளுக்குள்ள ஒரு பூர்வீக சொத்து கிடக்கு, அதை பிரிச்சுக்கணும், போகணும் வரணும், அப்படியே கடந்து என்ன பண்றது, ரொம்ப நாளா பிரிக்காம அப்படியே சேர்ந்தே கடந்துட்டோம், இப்ப பிரிச்சு போடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறதும் வருது. அது மாதிரி உங்களுக்கு உரிய பாகம் அப்படிங்கிறது முறையா கிடைக்கும். பெருசா 6 அடி 1 அடிக்கெல்லாம் சண்டை போட்டுக்காம நல்லபடியா பிரிச்சுப்பீங்க. இது மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை நாம சொல்லலாம். 8ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல ரூட்டுக்கு மாறுது அப்படிங்கறத நீங்க உணர தொடங்குவீங்க. அதோட இந்த மாசம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு சூரியன் போறார். உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் சூரியன். மிதுனத்துக்கு போய் அங்க இருக்கிற குருவோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கிறார். 7ஆம் இடத்துல இந்த யோகம் வருது அப்படின்னா கல்யாண கனவுகள் நிச்சயமா நனவாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரன் அமையாதவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். 15ஆம் தேதிக்கு மேல நீங்க வரன் தேட முயற்சிகள் அப்படிங்கறத செஞ்சீங்கன்னா நல்ல அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்ணோ இல்ல ஆணோ கணவன் மனைவி ஜோடி அமையறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி நல்ல குடும்பமா, நல்ல சம்பாதிக்கக்கூடியவரா, நல்ல ஒழுக்கமுடைய இணை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பரிபூர்ணமா இருக்கு. அப்ப 15ஆம் தேதிக்கு மேல நீங்க வரன் பார்க்க தொடங்குனீங்க அப்படிங்கன்னா வாழ்க்கையில வசந்தம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. அது மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 11ஆவது வீட்டுல பதியுது. நல்ல லாபம், சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா 10 ரூபா காசு பணம் சம்பாதிக்கலாம். அது மாதிரி உங்களோட ராசிக்குள்ளேயே உழுவுது அப்படிங்கறதால அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் கொஞ்சம் குறையும். அப்ப ஒரு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, அர்த்தாஷ்டம சனினாலே உடம்ப தொடுவாரு, தன் தாய் வழி உறவுகள்ல பிரச்சனை, தாயாருக்கு சுகம் கேடு கொடுப்பாரு, இந்த மாதிரி இருக்கிற நிலைமை குறையும். ஏதோ ஒரு 10,000 செலவு பண்ற இடத்துல ஒரு 500 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டோம், ஊசி போட்டோம், சரியா போச்சு அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 3ஆவது வீட்டுல குரு பார்வை விழுவுது, அங்கதான் ராகு இருக்காரு. அப்ப பங்காளிகள் வகையில உங்களுக்கு நல்ல அனுசரணை இருக்கும். சொத்து பத்தை பிரிச்சுக்கிறதெல்லாம் நல்லபடியா பிரிச்சுக்கலாம். அதோட செவ்வாய் சிம்மராசியில இருந்துகிட்டு சனியை பாக்குறாரு. இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான நண்பர்களை இழக்க வைக்கும். அதனால நண்பர்களுக்குள்ள நட்பு வட்டத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைன்னா விட்டு கொடுத்து போங்க. அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா சக ஊழியர்கள்ட்ட தேவையற்ற பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வேண்டாம். யாருகிட்டையும் உங்களோட வேலையை ஒப்படைக்காதீங்க, யாரு வேலையவும் நீங்க வாங்கி செய்யாதீங்க. இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வந்தாலே இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள் விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.